திரு டிவிகே விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? அப்படின்றது தான் இப்ப விவாதம் தொலைக்காட்சியில பரபரப்பா போயிட்டுருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடியும் நெறைய தலைவர்களுக்கு கூட்டம் கூடியிருக்கு. அதெல்லாம் ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கு. ஸோ அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர அவங்க பொது வெளியில பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா தொலைக்காட்சிகள் அவ்வளவா பிரபலம் கிடையாது. மக்கள் கிட்ட போய் அவங்க அவ்வளவா அ செய்தித்தாள் வழியா தான் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவர் நேர்ல வரும்போது அவர பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம அப்ப வந்து என்டர்டெயின்மென்ட் ஃபேக்டர்ன்னு எடுத்தீங்கனாலே அப்ப குறைவு தான். ஸோ ஒரு ஒரு ஊர்ல என்ன நடக்கும்னா ஒரு சர்க்கஸ் நடக்கும். ஸோ 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துல 2டே 2 என்டர்டெயின்மென்ட். ஒண்ணு பெரிய படம் ஹிட் ஆச்சுன்னா குடும்பத்தோட போவாங்க. ஸோ இந்த மாரி ஏதாவது அ கண்காட்சி அப்படின்னு இருந்தா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் வரான்றதும் ஒரு பெரிய என்டர்டெயின்மென்ட் தான். ஸோ நம்ம ஊருக்கு கூட்டம் போடுறாங்க. ஸோ அங்க போனா தலைவர பார்க்கலாம், பேச்ச கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க. குடும்பத்தோட போய் அவுட்டிங் அந்த காலத்தில பெரிய அவுட்டிங்னாலே அதுதான். அங்க கூட்டு போய் அங்க கிடைக்கிற தின்பண்டங்கள் சாப்பிட்டு வரதே ஒரு பெரிய அவுட்டிங்கா தான் இருந்திருக்கும். ஸோ இப்ப அப்படி கிடையாது. ஸோ என்டர்டெயின்மென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் நேரத்தில ஐபிஎல் போயிட்டுருக்கு, படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ டிவில நெறைய ட்ராமாஸ் இருக்கு. அ நாடகங்கள் இருக்கு. நெறைய விஷயம் அவங்கள என்டர்டெயின் பண்றதுக்கு இருக்கு. அதையும் மீறி ஒரு கூட்டம் வெளியில வந்து விஜய ரிசீவ் பண்ணுதுன்னா, ஸோ அதெல்லாம் ஏன் ஓட்டா மாறாது?